அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தலைப்பின் கீழே எனக்கு ஏற்பட்ட கருத்தாக்கத்தை உங்களிடம் நான் கொஞ்சம் பதிவு செய்கின்றேன். ஏற்கனவே கொஞ்சம் பதிவு செய்திருக்கின்றேன். இது கொஞ்சம் மறுபடியும் எல்லோருக்கும் எளிமைப்படுத்தும் முறையில். இதற்கு காரணம், எனக்கு ஏற்பட்ட இந்த தூண்டல் சுவாமி விவேகானந்தரினுடைய கான்செப்டான யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி அண்ட் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தட் என்று கூறினார். இன்று வரை அதை எல்லோரும் முறைப்படுத்துகிறார்களா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு முதலிலே அதிலே ஒரு நம்பிக்கை வந்தது. அது உண்மைதானா என்று ஆராய்ச்சி செய்ய என்னை ஒரு கருப்பொருளாக உருவாக்கி கொண்டேன். சுவாமி விவேகானந்தருடைய அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய சீக்ரெட்டை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு முடிவெடுத்தேன். நம்மை ஒரு உருப்பொருளாக வைத்துக்கொண்டு, நம்மை கருவியாக வைத்துக்கொண்டு என்னை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உண்மை என்று தெரிய வந்தது. என்ன தெரிய வந்ததுன்னா, உனக்குள்ள எல்கையற்ற எனர்ஜி என்பது சக்தி. அந்த சக்தி என்பதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, அதை ஆற்றல்களோடு கூடிய சக்தி, அறிவோடு கூடிய சக்தி, செயல்களோடு சக்தி, எண்ணங்களோடு கூடிய சக்தி, நுண்ணறிவோடு கூடிய சக்தி, பகுத்தறிவோடு கூடிய சக்தி, மனச்சாட்சியோடு கூடிய சக்தி, காலத்தோடு கூடிய சக்தி, பொருளோடு கூடிய சக்தி, இடத்தோடு கூடிய சக்தி, காரண காரியங்களோடு கூடிய சக்தி என்று நம்ம அதை அப்படியே கம்பைன் பண்ணோம்னா சுவாமிஜியோடைய விஷயம் புரிய வந்தது. தீ சுடுகிறது என்று சொன்ன உடனே அதை தொட்டு பார்த்தா தான் அப்படின்னு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் சுடுகிறது என்று கேட்டு பயமுறுத்தும் போது நாம் ஒரு தடவை பட்ட உடனே ஓகே சுடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மாதிரி சுவாமிஜியுடைய நிறைய விஷயங்களை நான் அனுபவப்பட்டு பார்த்தேன். இது மதம் அல்ல, ஆன்மீகம் அல்ல, எதுவும் அல்ல. அவருடைய கர்மயோகத்தினுடைய ரகசியங்களை படித்து பார்க்கும்போது அதே மாதிரி இது அப்ளை பண்ணி பார்த்தேன். யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, உனக்கு எல்கையற்ற சக்தி இருக்குது. அந்த சக்தி எதோடு கலந்திருக்கிறது? நம்முடைய அறிவோடு கலந்திருக்கிறது, ஆற்றலோடு கலந்திருக்கிறது, செயல்களோடு கலந்திருக்கும் போது அந்த அறிவும் ஆற்றலும் எது என்று பார்த்தால், ஆற்றல் என்பது நம்முடைய அறிவியல் பூர்வமாக டிஎன்ஏ தான், மரபணு தான். அது கிளை மரபணுவாக இருக்கலாம், அல்லது இணைப்பு மரபணுக்களாக இருக்கலாம், அல்லது பிணைப்பு மரபணுக்களாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு இசை என்பது ஒரு மரபணு திறன், இசைத்திறன், பேச்சுத்திறன், எழுத்துத்திறன் என்பது ஒரு மரபணு திறன். அந்த மரபணு திறன் ப்ளஸ் சக்தி. உதாரணமாக இசை நமக்கு நன்றாக ஒரு படைப்புத்திறனோடு கூடிய இசையை நம்மளெல்லாம் கற்றுக்கிட்டோம். பட் அதை செய்வதற்கு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய சக்தி தேவைப்படுகிறது. உதாரணமாக உடம்புக்கு முடியலைன்னு வச்சுங்க, அல்லது நமக்கு ரொம்ப டயர்டாயிடுறோம்னு வச்சுங்க, பசியால் மயக்கமாயிடும்னு வச்சுங்க. அப்போ அந்த பசிக்கு கொடுத்த ஒரு சக்தி ப்ளஸ் ஆற்றல், இது என்னுடைய அப்படி பார்க்கும்போது நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன பாருங்கள், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் உறங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தா நம்ம இப்போ 21ஆம் நூற்றாண்டில் 100% உண்மை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த குழந்தைக்கு குறைந்தது அறிவியல் பூர்வமாக 8 இன்டெலிஜென்சஸ் இருக்கிறது, 8 மரபணு திறன்கள் இருக்கின்றது, ஸ்கில்ஸ் இருக்கிறது, ஸ்மார்ட்ஸ் இருக்கிறது என்று ஹார்வர்ட் கார்னர் நிரூபிச்சிட்டாரு. முதல்ல காமனாக இருந்தது வந்துருச்சு.
இந்த நிரூபிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம 64 கலைகளில் நாம் நிரூபிச்சிருக்கோம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறது மாதிரி தான். நீங்கள் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே இங்கே புவியீர்ப்பு சக்தி இருந்தது என்ற ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், பஞ்சபூதங்களும், மரம் செடி கொடிகளும், நம்மளுடைய உடம்புக்குள்ள எல்லாமே வியாபித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த எல்கையற்ற சக்தியையும் இந்த ஆற்றலையும் கணக்கு பண்ணால் ஏதாவது ஒரு குழந்தை என்று கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய சுயவியல் கோட்பாட்டின்படி ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும், என்னுடைய சின்ன அனுபவம், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு இயேசு இருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஒரு முகமது நபி இருக்கிறார் என்று சொல்லுவேன். ஒரு புத்தர் இருக்கிறார் என்று சொல்லுவேன். ஒரு திருவள்ளுவர் இருக்கிறார் என்று சொல்லுவேன். ஒரு விவேகானந்தர் இருக்கிறார் என்று சொல்லுவேன். ஒரு ஆதிசங்கரர் இருக்கிறார் என்று சொல்லுவேன். அப்படியே இங்கிட்டு வாங்க, ஒரு ஐன்ஸ்டீன் இருக்கிறார், ஒரு ஆர்கமிடிஸ் இருக்கிறார். இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கக்கூடிய இணையதள விஞ்ஞானி ஆகியும் ஒரு உள்ளே இருக்கிறார். அதனுடைய அளவு முந்தி பிந்தி இருக்கும். அந்த இருப்பு என்பது என்னவென்றால் மரபணு திறன் தான். அந்த மரபணு திறனை நீங்கள் எப்படி ஒரு குழந்தைக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள், உணர வைக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போதுதான் இந்த ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிஞ்சது. அப்படி என்றால் என்ன? ஒரு குழந்தை பிறக்கும்போது வெறும் பிளைன் சிலேட்டாக பிறப்பதில்லை என்பதை எப்போது நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் இது வரும். ஏனென்றால் பிளைன் சிலேட் அல்ல, அந்த மூளையில், அந்த நியூரான்களில், அந்த குரோமோசோம்களில் குறைந்தது 8 அறிவியல் பூர்வமாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வதோடு இன்றைக்கு எபிஜெனடிக்ஸ் என்ன கூறுகிறது? குறைந்தது 25,000 மரபணு திறன்களுடைய பகுதிகளும் இணைப்புகளும் பிணைப்புகளும் இருக்கின்றன. அப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது பாருங்க, குறைந்தது 8 ஆற்றல்கள் ஸ்மார்ட்ஸ் என்று சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க? பாடி ஸ்மார்ட், மியூசிக்கல் ஸ்மார்ட், மேத்ஸ் ஸ்மார்ட், நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், இன்ட்ராபர்சனல் ஸ்மார்ட், இன்டர்பர்சனல் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட் எல்லாம் சொல்கிறாங்க. வேர்ட் ஸ்மார்ட். அதனுடைய பிரிவுகள் தான் இன்றைக்கு. எழுத்து என்பது என்ன? கட்டுரையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய 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 புதினமாக இருக்கலாம், திருக்குறளாகவும் இருக்கலாம். எல்லாம் வச்சுக்கோங்க. அந்த பிணைப்பு இணைப்பெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு ஓவரால் ரிசர்ச்சில் புரூஸ் லிப்டன் சொல்லுகிறாரு, குறைந்தது 25,000 ஜீன்ஸ்கள் வெளிப்பட்டு இருக்கின்றன. அது இதுதான் இதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கும்போது உதாரணமாக பாருங்கள், மியூசிக்கல் ஸ்மார்ட் இருந்தது முத சரி கம பத நீ அதான் இருந்தது. இன்றைக்கு அது மட்டுமா பாடிக்கிட்டு இருக்காங்க? அந்த இசையை வைத்து இளையராஜா உலகத்தையே அசைக்கிறது மாதிரி, உலக மக்கள், தமிழ் மக்களையும் சரி பிரித்த மக்களையும் அசைக்கிறது மாதிரி ஒரு சிம்பொனியெல்லாம் இயற்றி முடிச்சிருக்காரே. சரிகம பதனி மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா? அப்போ அதிலிருந்து இணைந்து பிணைந்து நனைந்து எல்லாம் வருதா இல்லைங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும்போதே சொல்லுவார், இப்போ நான் ஒரு சின்ன சங்கதி வைக்கிறேன்னுவார். எனக்கு இசையை பற்றி தெரியாது முழுசு, ஆனால் அந்த சங்கதி வைக்கிறதுக்கும் சரிகம பதனியுடைய இணைந்து பிணைந்து தான் முடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாடல் எழுதும்போது எப்படி முதல் எடுத்த உடனே பல்லவி, அப்புறம் சரணம் வருது, அப்புறம் சரணத்திற்கு அடுத்து, அப்புறம் சரணத்துக்குள்ளே இசைங்களா. ஸோ இது மல்டிப்ளை ஆகிருக்கு இல்லையா? இது பூரா யாருக்குள்ளே இருக்குது என்பது என்னால் உணர முடிந்ததுன்னா, ஒவ்வொரு குழந்தை பிறந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது.
அந்த குழந்தை பிறந்து வரக்கூடிய மரபணு திறன்களுக்கு தக்கபடி பிறந்தவுடன் அதற்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த பிறப்புக்கும் அது வரைக்கும் வள்ளுவன் சொன்னது கரெக்ட். எல்லா உயிருக்கும் ஒன்று தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமந்தான். எங்கே டிஃபர் ஆகுதுன்னா அதனுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி, அதனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி, அதன் சூழலுக்கு தக்கபடி, பெற்றோர்களின் சூழல் அல்லது அவர்கள் வாழுகின்ற சூழல் அல்லது வளர்கின்ற சூழல், வளர்க்கப்படுகின்ற சூழல், மரபணு திறன்களில் இந்த ஆற்றல்கள் 8 ஆற்றல்களிலிருந்து இணைந்து பிணைந்து 25,000 மரபணு திறன், இதிலெல்லாம் எப்படி அவர்களை நாம் பயிற்றுவிக்கிறோம் அல்லது பயிற்சி கொடுக்கிறோம் என்பதை பற்றியிருந்தான் அதனுடைய மாற்றம். அதற்கடுத்து அதான் அவருடைய மரபணு திறனுக்கு தக்கபடி அதை கொடுத்தாலும் உள்வாங்கணும். இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல முழு அமைதி, அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் பேசுகிறது கேட்க முடியும். இப்போ இது சுற்றி சவுண்ட் இருக்குன்னு வச்சுங்க, டிஸ்டர்பன்ஸ்னால் கேட்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்டு. என்ன உண்டு என்றால், சூழல் 100% சரியாக அமைக்கப்பட்டு மரபணு திறன்களுக்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டு அந்த மரபணு திறன்களுக்கு தக்கபடி சரியான கற்றலும் கற்பித்தலும் நடந்து கவனமே தியானமாக கற்பிப்பவரை உருவாக்கி கவனிக்க வைத்தலே தியானமாக அந்த கற்பிப்பவர் ஆசிரியர் உருவானால் மட்டும்தான் நீங்கள் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பூரா எடுக்க முடியும். எடுக்க முடியும்? அந்த குழந்தைக்குள் உறங்கி கொண்டிருக்கிறது ஒரு பிரபஞ்சம் என்றால், இந்த இடத்துல பிரபஞ்சம் என்பது வெறும் ஏதோ உலகத்தை பற்றிய செய்தி அல்ல. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அறிவையும் எடுக்க முடியும் என்பது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன செய்தியாக தெரியுது. நான் எடுத்த அளவில் கொஞ்சம் எடுத்து பார்த்துருக்கேன். நான் ஒரு 20 வயது இருக்கும்போது பகவத்கீதையை கேட்கும்போது, இந்த ஸ்திதப்பிரஞன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை படிக்கும்போது அவங்க படித்ததை கேட்கும்போது ஏதோ நம்ம உணர்றமே இதை அப்படின்னு கன்ஃபார்மாக இல்லை, உணர்றமே அப்படின்னு வரும்போது, ஓஹோ, இந்த சிதப்பிரங்க நிலை என்ற ஒரு உணர்வு ஏதோ ஒரு புள்ளி நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர முடிகிறது அல்லவா? அந்த உணர்தல் எப்படி? அந்த பகவத்கீதையை கேட்ட பொழுது. அதே போல் நீங்கள் நியூட்டன்ஸ் லாவை எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவலண்ட் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று கேட்கும்போது, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ரியாக்ஷனை நாம் பார்க்கும்போது, நம்முடைய எண்ணத்திற்கு தக்கபடி, செயலுக்கு தக்கபடி, முயற்சிக்கு தக்கபடி, நம்முடைய நேர்மறைக்கு தக்கபடி, எதிர்மறைக்கு தக்கபடி எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் இருக்குது. அதை பார்க்கும்போது ஓகே, இப்போ இது சயின்ஸாகவும் தெரியுது, அவங்க சொன்ன இதாகவும் தெரியுது, மெய்ஞானமாகவும் தெரிகிறது. அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் கம்பேர் பண்ணி அனுபவப்படும் போது தெரிஞ்சது மாதிரி இப்போ என்னுடைய அனுபவம் என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இந்த இடத்துல இதுவரை யார் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குறைந்தது 17 வயதுக்குள் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லது ஒவ்வொரு நொடியும் அவர்களுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி அவர்களுடைய சூழல்களை 1% பிசிறில்லாமல், அழுக்கில்லாமல், பொல்யூஷன் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல், காம்ப்ரமைஸ் இல்லாமல், பொய் இல்லாமல், மாயை இல்லாமல், மூட நம்பிக்கை இல்லாமல், அனாவசியம் இல்லாமல், அலக்களிப்பு இல்லாமல் உருவாக்கினால் அந்த குழந்தைக்குள்ளே இந்த உலகத்திற்குரிய பிரபஞ்சத்தினுடைய அத்தனை ஆற்றலையும் கொண்டு அந்த ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். அதற்கு நமக்கு தெரிந்த ஒரு நேரடி தமிழ் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்தில், எந்த கல்லூரியில் படித்து, எந்த தமிழாசிரியர் படித்து எழுதினாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவரோட வாழ்ந்தவர்களெல்லாம் செய்யலை. அதே மாதிரி இளையராஜாவை நான் சொல்லுவேன். இளையராஜா அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே அளவு அவற்றிருந்து வரலை. அவர் சொல்கிறார், எனக்கு கடவுள் கொடுக்கிறார், நான் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னு சொல்கிறார். ஓகே, அதுவும் சயின்ஸ் படி கரெக்டு.
ஏன்னா இன்றைக்கி வந்து நோ தாட்டுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஸ்டில் மைண்டுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி சூப்பர் கான்சியஸ்னஸ் சொல்கிறாங்க, இன்றைக்கி கான்சியஸ் சயின்ஸாகவே அக்செப்டட். எது? நிர்விகல்ப சமாதி என்ற நோ தாட் என்ற எண்ணமற்ற நிலை என்ற மனமற்ற நிலை என்ற ஒன்று ஏற்பட்டால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய படைப்புத்திறன் வெளியே வரும் என்று சொல்லுகிறார்களே, அதே விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இவ்வளவு மாபெரும் பிரபஞ்சம் இருக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை தாங்கிக் கொள்ள அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய உரம் பிண்டத்தில் வரும் என்பதற்கு என்ன உதாரணம் என்றால், ஒரு குழந்தையை நீங்கள் பிறந்ததிலிருந்து, அது 1 வயதாக இருக்கலாம், 2 வயதாக இருக்கலாம், 3 வயதாக இருக்கலாம், சைல்டு ப்ராடிஜி பெரிய வேறு மாதிரி இருக்கலாம், ரொம்ப இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஆட்டிசம் சைல்டு வந்து உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனாக இருப்பாங்களே ஒழிய கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி என்கேஜ் பண்ணிட்டால் அது சரியாயிடும். எனக்கு 2-3 அனுபவம் இருக்குது. 2-3 பேருக்கு நான் கொஞ்சம் பயிற்சி கொடுத்தேன். அதனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே நாங்கள் அதான் சொல்லுவோம், குறைந்தது 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தைகள், 10,000 கோடி நியூரான்கள் உள்ள குழந்தைகள் என்று சொல்ல மாட்டேன், 10,000 கோடி மதிப்புள்ள 10,000 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர் உடம்பிற்குள் உள்ள, இன்னும் ப்ரூஸ் லீ சொல்கிறார், உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையுமே நீங்கள் வந்து ஆண்டனாவாக மாற்றலாம், மூளையாக மாற்றலாம் என்று சொல்லுகிறார் அறிவியல். இதைத்தான் நான் சிந்திக்கும் போது இந்த முதல் எபிசோடில் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேச நினச்சேன். எப்படி சொன்னேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை, ஆண் பெண் ஜாதி இனம் ஏழை பணக்காரன் எதுவுமே தேவையில்லை, இதை வந்து கல்வி திட்டமாக மாற்ற வேண்டும். படிப்பு சொல்லி கொடுக்கிறீர்கள், அதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அழகாக இறையன்பு சொல்வார், நீங்கள் ஒரு குழந்தைக்கு இப்பொழுது வந்து ஒரு 3வது வகுப்பு குழந்தைக்கு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை சொல்லிடுறாங்க, இது கண், இது காற்று, திஸ் மை ஏர்னு சொல்லிடுறாங்க. பட் இது வாழ்க்கையோடு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து அந்த முதல்ல சொல்லி கொடுத்த பிறகு அந்த கண்ணினுடைய பயன்களும், கண்ணை எப்படி பாதுகாக்க வேணும், கண்ணுக்கு எப்படி நம்மளுடைய உணவு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய ஒழுக்கம், அறமெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வாழ்க்கை கல்வியாக மாறிவிடும். கண்ணை சொல்கிறதில்ல, கண் எவ்வளோ பெரிய வித்தைன்னு சொல்லி கண்ணை தவிர எதுன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஏன் எதற்குன்னு கேட்க வைத்து புரிய வைத்து 7 வயதுக்குள்ள ஒரு குழந்தைய உலகத்தை சாதிக்கக்கூடிய ஒருத்தராக, மறுபடியும் சொல்கிறேன், நான் சுவாமி விவேகானந்தர் சொல்லி நினைக்காதீங்க, சுவாமி விவேகானந்தர் அன்னைக்கு 100 இளைஞர்களை சொன்னார். பயங்கரமான இரும்பாலான தசை கேட்டார், வைராக்கியம் எல்லாம் இருக்கணும், ஒருத்தர் வரலை வந்தோம் நம்ம பேசவே வேணாம். இன்றைக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது, அதை நான் இதை உணர்வு வெளிப்பட்டு சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.